கருப்பு கவுனியை நம்ம பேசுறோங்கிறதுக்காக சொல்றேன். அதனாலதான் நான் கருப்பு கவுனின்னு பேரையே சொல்றது இல்லை. கருப்பா இருக்கிறது எதா இருந்தாலும் பயன்படுத்துங்க. கருப்பா இருக்கிறதுனா பச்சை கலர்ல இருக்கக்கூடிய வாழைக்காவை எடுத்து கருப்பா வறுத்துட்டு கருப்பா இருக்கு சாப்பிடலாமான்னு கேட்காதீங்க. சமைத்தலில் கருப்பு புற்றுநோயை உண்டாக்கும். நீங்க சமைக்கிறப்ப எதெல்லாம் கருக்குறீங்களோ அதெல்லாம் என்னத்தை உண்டு பண்ணும்? புற்றுநோயை உண்டாக்கும். படைப்பில் கருப்பு புற்றுநோயை போக்கும். நான் ஏன் கருப்பு நெல்லுக்கு ஒரு பேரை சொல்லி நீங்க அதை போய் வேற எதையாச்சும் ஒன்று வாங்கி திங்கிறதுக்கு? பிளாக் இன் கலர் கருப்பு என்னென்ன இருக்கு சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. முதலில் கனிகளில் தேர்ந்தெடுங்கள், பின் காய்களில் தேர்ந்தெடுங்கள், பின் கீரையில் தேர்ந்தெடுங்கள், பின் பருப்பு எண்ணெய் வித்தில் தேர்ந்தெடுங்கள், நிறைவாக அரிசியில் தேர்ந்தெடுங்கள். நம்ம தலைகீழா இருக்கும், பொழுதனைக்கு சோத்த தின்னுகிட்டே இருக்கும். பேன் பழமே கருப்பு நிறம் வரும், பேன் வாழையிலேயே வரும். காயில கருப்பா இருக்கிறது கத்திரிக்காய். அப்படியே கூடாதுன்னு சொல்லிட்டாரு சார். தமிழர்கள் சரிந்ததில் கத்திரிக்காயை தவிர்த்தது ஒரு முக்கிய